जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बो फलसारपक्षितम् उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். தற்போது நாம் பார்க்கக்கூடியது கார்த்திகை மாத 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த 12 ராசிகளுக்கு நேரங்கள் யோகங்கள்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் நமக்கு வரப்போறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்று சொல்வதற்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயப்பனுக்கு மிகவும் உகந்த ஒரு மாதம். 48 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய ஒரு யோகம் அம்சம் உண்டு. சில பேர் அதை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள், அதாவது ஐப்பசி மாசமே மாலை போட்டு கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருந்து செல்பவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்த கார்த்திகை மாதம் என்று சொல்லக்கூடியது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது. கார்த்திகை சோமவாரம் எல்லா ஆலயங்களிலும் சங்காபிஷேகமானது தொடர்ந்து எல்லா ஆலயங்களிலும் திங்கட்கிழமையில சாயங்காலத்துல அவரவர் சக்திக்கு ஏற்ப நடைபெறும். அவரவர் சக்திக்கு ஏற்ப ஒரு 108 சங்காபிஷேகம், 1008 சங்காபிஷேகம், 10,008 சங்காபிஷேகம் ஹோமத்தோடு நடைபெறுகிறது. உபயமாகவே எல்லாரும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உண்டு. அப்போது இந்த 12 ராசிகள், இந்த ராசி கட்டங்கள், ராசிகள்லாம் எப்படி இருக்கு, 12 ராசிகள் என்னென்ன சொல்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். 12 ராசிகளுக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகை மாசத்துல எந்தெந்த ராசி என்னென்ன கட்டத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம், எந்தெந்த கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த மேஷத்துல பாத்தீங்கன்னா கிரகங்கள் கிடையாது. ரிஷபத்துல, மிதுனத்துல, கடகத்துல பாத்தீங்கன்னா குரு, அதே போல சிம்மத்துல ஜாதகத்துல கேது, கன்னியில கிரகங்கள் கிடையாது. துலாம்ல புதன், சுக்ரன், சந்திரன், அதே போல அடுத்ததாக பாத்தீங்கன்னா விருச்சகத்துல பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், தனுசு, மகரம், கும்பத்துல பாத்தீங்கன்னா ராகு, சனி, மீனத்துல கிரகங்கள் கிடையாது. இந்த அமைப்புல தான் இருக்கு. அப்போ இந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை வைத்து 12 ராசிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும், உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், என்ன ஸ்லோகம் சொல்லி கொடுத்திருக்கேன், என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்கு இந்த கார்த்திகை மாதமானது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய பாஸ்ட் எடுத்துட்டோன்னா நிறைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் செஞ்சு கெட்ட பேர் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிரச்சனைகளை நிறைய சந்திச்ச ஒரு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆணா இருந்தாலுமே சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொது பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த கார்த்திகை மாசத்துல இவங்களுடைய முதல் விஷயம், இந்த வேலையில மட்டுமே நீங்க எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. இல்லைன்னா கூட இருப்பவர்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி வேலையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் வரும். ஓரளவுக்கு வேலையில ஸ்டெபிலிட்டியா தான் இருக்கீங்க. இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்குலாம் வேலையில சிறு சிறு பிரச்சனைகள் மறையும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் லாபகரமாக இருக்கும். சொந்த தொழில் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம ஓரளவுக்கு கொண்டு போயிடுவீங்க. தனியார் துறையில இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஐடி துறையில வேலை செய்பவர்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அடுத்ததாக அரசாங்க தொழிலில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள், சங்கடங்கள் சேரும். சில பேருக்கு தேவையற்ற இடமாற்றங்கள் ஏற்படும். விருப்பம் இல்லாத இடத்துல இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய வரும். காவல்துறையில இருப்பவர்களுக்கு சிறு சிறு மனசங்கடங்கள், பிரச்சனைகள் நிறைய வரும். கூட வேலை செய்யறவங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் இந்த ரிஷபராசியில பார்க்கலாம். அதே போல வக்கீல் தொழில இருக்கக்கூடியவர், லாயரா இருக்கக்கூடியவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசிக்கு தேவையற்ற வீண் மனசஞ்சலங்கள், மன பிரச்சனைகள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அடுத்ததாக வீட்டில் இருக்கக்கூடிய கணவன், மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது புரிதல் நிறைய இருக்கணும். புரிதல் எவ்வளவு இருக்கோ அப்பதான் அந்த அவங்களுடைய ராசிக்கு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சரியா இருக்கும். புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்துல வரும். அதே போல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை சரியா இருக்கும். சில நேரங்கள்ல இந்த கார்த்திகை மாசத்துல கணவன் மனைவி சேர்ந்து சில விஷயங்கள்லாம் ஒன்றிணைந்து சில விஷயங்கள்லாம் முடிவு எடுப்பாங்க. ஒரு வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசி முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடன் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும்.
இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் கடன் பிரச்சனைகள் தீரும். பணம் எவ்வளவு வந்தாலும் பாதாளத்துல பாயிற மாதிரி பணம் எவ்வளவு வந்தாலும் செலவுகள் அதிகமாயிட்டே தான் இருக்கும். பெண்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வாகனத்துல போறது, வெளியில போறது வர்றது எல்லாத்துமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. முன்னோர்கள் குறை கொஞ்சம் நிறைய பெண் வர்க்கத்துல இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா விவாகரத்து சம்பந்தமானது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. விவாகரத்து நிறைய வரும். விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்கள் சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வராது. நான் 2வது கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அவ்வளவு சீக்கிரம் முடியாது. சில பேருக்கு கிட்ட கூடி வர மாதிரி இருக்கும். சிறு சிறு தடங்கல்கள் இருக்கும். அதே போல ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்கன்னா கூட கவனமா இருக்கணும் உங்க ராசிப்படி. இல்லைன்னா சிறு சிறு சங்கடங்கள் பிரச்சனைகள் சேரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமான சூழ்நிலைகள் சரியாக இருக்கும். படிப்பு நன்னா இருக்கும். அதே போல புதிய முயற்சிகள், புதிய படிப்புகளுக்கான யோகங்கள்லாம் நன்னா இருக்கும். இருந்தாலும் நிறைய இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கிறேன். அதற்கு அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காதல், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கைகூடக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக பெரியவர்களின் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருஷம் புத்திரபாகியம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும். திருமண தடைகள் நீங்க அதிகமா நிறைய நல்ல விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது 6ஆம் எண் அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, கால பைரவர் வழிபாடு, இதெல்லாம் உங்க ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும். எப்பொழுதுமே கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த கார்த்திகை மாசத்துல சக்கரத்தாழ்வார், அதே போல பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு 3 தீபம், 5 தீபம், 9 தீபம், அந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும். சோகங்கள் விலகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும். அடுத்ததாக பொதுவாகவே பாத்தீங்கன்னா சில இந்த ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி மிகுந்த கவனத்தோட இருக்கிறது நல்லது. கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி நிறைய குழப்பங்கள் நிறைய இருக்கு. எதை முன்ன செய்யலாம், எதை பின்ன செய்யலாம், எப்ப செஞ்சா நமக்கு எல்லாம் சில விஷயங்கள் சரியா இருக்கும் அப்படிங்கறதுல நிறைய சில விஷயங்கள்லாம் இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்ள வேண்டும். என்ன ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே சரியா வந்துன்னு இருக்கு. இருந்தாலும் சில விஷயங்களை நீங்க கவனமா இருந்துக்கிறது நல்லது. என்ன குடும்பஸ்தானத்துலதான் ஜாதகத்துல இப்போ 2ஆம் இடம் ஆதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு, அடுத்தது கடகத்துல குரு வருவார். ஓரளவுக்கு சில சூழ்நிலைகள்லாம் சரியா வரும். அதனால அடுத்தடுத்து சில விஷயங்கள்லாம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் பொறுமையையும் நிதானத்தையும் அதிகமாக கடைபிடிக்க வேண்டும். கொஞ்சம் கோவப்பட்டீங்கன்னா கூட வீண் வம்பு சண்டை தகராறு பிரச்சனைகள் அதிகமா வரும். சோ உங்களுடைய ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வைக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயமும் சரியாக எடுத்து வைக்க வேண்டும். அப்பதான் உங்க வாழ்க்கையில நீங்க சக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கான எத்தனை % உங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னு சொன்னால் குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு 60 to 65% வரைக்குமே உங்களுடைய ராசிக்கு சரியான ஒரு சூழ்நிலையில இருக்கு. சோ அது வரைக்கும் நீங்க கவலைப்பட வேண்டாம். சொத்து சம்பந்தமான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. எவ்வளவு சொத்து இருந்தாலும், எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. சரியா? ஓகேங்க, சுபம்.